வணக்கம் மேம். வெல்கம் ஒன்ஸ் அகேன். மேம், இந்த ஜோசியம் ஜாதகம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது தெய்வ நம்பிக்கை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ கடவுள் நம்பிக்கைன்னு எடுக்கும்போது டெய்லி வந்து பூஜை பண்றது, சிம்பிளா ஒரு ஒரு இதை அனுஷ்டிக்கிறது, அது ஒரு விதம். அப்புறம் வந்து எல்லா பரிகாரங்களும் பண்றது, எல்லா கோவிலுக்கும் போறது, அது வேற ஒரு பேட்டர்ன் ஆஃப் பிலீஃப்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு பிகினர் இருக்கிறவங்களுக்கு சிம்பிளா ஒரு பூஜை பண்ணணும், இல்லை ஒரு விளக்கு டெய்லி ஏற்றி கடவுளை கும்பிடுறது, இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் and எப்படி அவங்க ஒரு பிகின் பண்ணலாம், அதை பத்தி சொல்லுங்க. ஜென்ரலி வந்து லேடிஸ்க்கு வந்து இட்ஸ் அ ஹாபி. வீட்டில் பூஜை பண்ணணும் அப்படின்னா பொதுவா இந்த பூஜை பண்றது, சாமி கும்பிடுறது அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் லேடிஸ் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த 10 மணிக்கு மேல எல்லாம் பூஜை பண்ணவே கூடாது காலையில. ஏன்னா ஜென்ரலா ஆஃபீஸ் முடிச்சிட்டு இவங்க சௌரியத்துக்கு உட்காந்து சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு கால நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ விளக்கேத்துறது அப்படின்றங்கும் போது ஒவ்வொரு நாளும், இப்ப ஞாயிற்றுக்கிழமையில இருந்து சனிக்கிழமைன்னு எடுத்திருந்தோம்னா ஒவ்வொரு நாளும் காலையில அந்த சூரிய உதயம் ஆறுது இல்லைங்களா, 6ல இருந்து 7, இதை வந்து ஹோரைன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு ஒரு ஹோரை உண்டு. அந்த அந்த டைம் இஸ் கவர்ன் பை அ பிளானட் தட் வி கால் அஸ் ஹோரா. அப்ப இதுல வந்து சுப கிரகமும் இருக்கும், அசுப கிரகமும் இருக்கும். அப்போ அந்த காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 to 7 வந்து அன்னைக்கு சூரிய ஹோரை, திங்கக்கிழமை வந்து சந்திர ஹோரை, செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் ஹோரை. ஸோ எவ்ரி டே will have அந்த பிளானட் பர்டிகுலர் ஹவர் 6 to 7. அப்ப அந்த டைம்ல நம்ம வீட்டுல விளக்கேத்துனா நல்லது. அப்ப நீங்க வந்து ஒரு கிரகத்துக்கு பூஜை பண்றீங்க, இல்ல உங்களுக்கு வந்து ஏதாவது பரிகாரமா கோயில்ல போய் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க வந்து வீட்டுல வந்து அந்த 6 to 7 வந்து விளக்கேத்தலாம். இதுல நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் வரும்னா, இதை குளிச்சுட்டு தான் செய்யணுமா அப்படிங்கறதெல்லாம் டவுட் வரும். பொதுவா நவகிரகங்களுக்கு செய்யறதுக்கு வந்து நம்ம குளிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டுல காலையில இருந்து நம்ம பல் தேய்க்கிறோம், முகம் கழுவுறோம், சாமி விளக்கேத்துறோம். அப்போ இந்த ஹோரா வழக்கம் நீங்க ஏத்தலாம். இதுக்கு வந்து ஜென்ரலா என்ன வச்சு ஏத்தணுங்கிறது ஒரு டவுட் வரும். பொதுவா வீட்டுல ஏத்துறது வந்து நம்ம நெய்ல ஏத்தலாம், நல்ல நெய்ல ஏத்தலாம். இழுப்ப எண்ணெய் ரொம்ப நல்லது. சில பேர் வீட்டுல தேங்காய் எண்ணெயும் சேர்த்து ஏத்துவாங்க. சாஸ்திரங்கள்ல வந்து தேங்காய் எண்ணெய் கலந்து ஏத்தக்கூடாது அப்படிங்கறது சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. பட் நவகிரகங்கள் பரிகாரத்துக்கு வந்து தேங்காய் எண்ணெய்ல விளக்கு ஏத்தலாம் அப்படிங்கறதும் இருக்கு. பொதுவா நெய்ல ஏத்தலாம், இல்ல நெய், நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய் 3 சேர்த்து கலந்து அந்த எண்ணெய் அப்படி கலந்தே கிடைக்கும். நம்ம வாங்கி கலந்துக்கலாம். கலந்து ஏத்துறது நல்லது. ஸோ அந்த 6 to 7ங்கிறது ஹோராங்க சொல்றது வந்து நவகிரகங்களுக்காக செய்யற இது. இப்ப சில பேர் வந்து இந்த வெள்ளிக்கிழமையில லக்ஷ்மி பூஜை பண்ணுவாங்க, செவ்வாய்க்கிழமையில ராகு காலத்துல விளக்கேற்றுவாங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் உண்டு, இந்த ராகு காலத்தில் கோவில்ல தான் விளக்கேற்றணுமா இல்ல வீட்டுல விளக்கேற்றினா நல்லதான்னு. பரிகாரங்களுக்கு செய்யக்கூடிய அந்த எலுமிச்சம்பழ விளக்கெல்லாம் வீட்டுல ஏத்தக்கூடாது, கோவில்ல தான் ஏத்தணும். அண்ட் அந்த துர்கைக்கு செய்யறதெல்லாம் அந்த சன்னதியில செஞ்சாதான் பலன். அதனால ஜென்ரலா ஒரு விளக்கு ஏத்தணும்னா மார்னிங் 6 to 7 is the best time. In the morning. And during the evening 6 to 7.